அவர் மக்களையே மாக்களாக நினைத்து தான் பேசுவார். எதிரில் இருக்கிற மக்களை மனிதர்களாக நினைத்து பேச மாட்டார். அவர் வாய்க்கு வந்த இதெல்லாம் பேசுவார். இன்றைக்கு அதன் உச்சமாக அவர் உண்மை நிலையை வெளிப்படுத்துகின்ற வகையில் அந்த காட்சியை பார்ப்பதற்கே தமிழ்நாட்டு மக்கள் விழுந்து விழுந்து சிரிக்கின்ற அளவிற்கு ஒரு சூழலை ஏற்படுத்தி விட்டார். அவருடைய கடைசி கட்டம் இதை நெருங்கி கொண்டிருப்பதை இது காட்டுகிறது. திமுக கூட்டணி கட்சிகளை எடப்பாடி தொடர்ந்து விமர்சனம் செஞ்சுட்டு வராங்க. குறிப்பாக நேற்று கம்யூனிஸ்டையும் பிஜேபியும் விமர்சனம் பண்ணிருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரக்தியின் விளிம்பில் இருக்கிறார். முதல் நாள் பேசுவதை மறுநாள் மறுத்து பேசுகிறார். அடுத்த நாள் வேறு ஒரு புது கதையை அவரே திரித்து பேசுகிறார். தான் பேசியதையே வேறு யாரோ கண்காது மூக்கு வைத்து பேசியதாக அவரே பேசுகிறார். அவருடைய ஒவ்வொரு நாள் வீடியோவும் ஒப்பிட்டு பார்த்தால் அவர் எந்த அளவிற்கு விரக்தியின் விளிம்பில் நிற்கிறார் என்பது புரியும். அவர் புதிய கூட்டணிகள் அமையும் என்று பார்த்தார், அமையவில்லை. பாஜக என்று அவர் தோளிலே ஏறி உட்கார்ந்து கொண்டு அவருடைய கொள்கைகளை, பாஜகவின் கொள்கைகளை இவர் பேசுகின்ற அளவிற்கு கொண்டு வந்து விட்டார்கள். எனவே அந்த தூக்கி சுமக்கின்ற சுமையினுடைய வழி தாங்காமல் இப்படி பிதற்றுகிறார். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்து கூட்டணி வலுவாக இருப்பதை பார்த்துதான் இன்றைக்கு எல்லோரையும் விமர்சனம் செய்யும் நிலைக்கு போகிறார். அவர் நினைத்தது நடக்கவில்லை. அவர் எதிர்பாராத சுமையை சுமந்து கொண்டிருக்கிறார். எனவே அந்த விரக்தியின் விளிம்பில் நின்றுதான் இதையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்.